ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நூருல்லா. அபுதாபியிலிருந்து துபாய் போகிற சாலையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்று வேலை நிமித்தமாக அபுதாபிக்கு வந்துவிட்டு வேலையை முடித்துவிட்டு திருப்பி துபாய்க்கு போகிறப்போ துபாயினுடைய அகண்ட சாலைகள், அதாவது துபாயுடைய அகண்ட சாலைகள்னு சொல்கிறத விட அபுதாபியிலிருந்து துபாய் செல்லும் அகண்ட ஒரு மோட்டார் சாலையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அபுதாபியிலிருந்து துபாய் செல்லும் மோட்டார் சாலை மிக பிரசித்தி பெற்றது. கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் தொலைவுடைய சாலை. ரொம்ப நீட்டாக, எந்த ஒரு மேடு பள்ளமும் இல்லாமல் ரொம்ப குவாலிட்டியாக போடப்பட்ட ரோடு. அமீரகம் ஃபுல்லாகவே ரோடு இப்படி தான் இருக்கும். ஆனால் அபுதாபியிலிருந்து துபாய் செல்லும் சாலை அல்லது துபாயிலிருந்து அபுதாபி செல்லும் சாலை எப்படி சொன்னாலும் சரிதான், இந்த சாலை அவ்வளவு ஒரு க்ளீனாக நீட்டாக இருக்கும். 2 பக்கமும் அழகாக பசுமையான மரங்கள் நடப்பட்டு போகிற அந்த 160 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்குது இல்லைங்களா. போகிற வழியில் கிட்டத்தட்ட 3 அட்னாக், அபுதாபியிலேருந்து செல்கிற டைரெக்ஷனில், அபுதாபியிலேருந்து துபாய் போகிற டைரெக்ஷனில் 3 அட்னாக் பெட்ரோல் பங்க், அப்புறம் ஒரு எப்கோ பெட்ரோல் பங்க் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பார்டரில், துபாய் பார்டரில் ஒவ்வொரு அட்னாக் பெட்ரோல் ஸ்டேஷன்லேயும் அட்னாக் ஒயாசிஸ்னு சொல்லிட்டு ஒரு அழகான கடை இருக்கும். உணவு கடை, முக்கியமான சாமான்கள், சாப்பிட்றதுக்கு உண்டான ப்ரெட்டு, க்ராய்சன்ட், கேக்கு, பிஸ்கெட்டு, அது மட்டும் இல்லாமல் அவசரமாக தேவைப்படுகின்ற பொருட்கள், மொபைல் சார்ஜர், பேட்டரி, சூயிங்கம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அந்த அட்னாக் ஒயாசிஸில். அந்த அட்னாக்கில் போனீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் மட்டும் போட வேணாங்க, உங்களுக்கும் பெட்ரோல் போட்டுக்கலாம். உங்களுடைய எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் டயர்டாக இருந்தீங்கன்னா ஆசுவாசப்படுத்தி கொண்டு அங்கே ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம்லாம் இருக்கும். இயற்கையின் அழைப்புகளை ஏதாச்சும் நம்ம அட்டன் பண்ணுறா இருந்தால் அந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக அழகாக ஃபெசிலிட்டிஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. பள்ளிவாசல் இருக்கும், தொழுகையை முடிக்கிறதுக்காக எல்லாமே ஆல் இன் ஒன் ஸ்டேஷன். பெட்ரோல் ஸ்டேஷன் மட்டும் இல்லை, அங்கே போனால் ஒரு நிம்மதியாக ஒரு கேஷுவலாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒரு பாதி தூரத்தில் உங்களை அப்படியே ரீஃபியூவல் பண்ணிவிட்டு ரீஎனர்ஜைஸ் பண்ணிவிட்டு வரலாம். அந்த மாதிரி 3 பெட்ரோல் ஸ்டேஷன் அட்னாக் உயர்தர பெட்ரோல் ஸ்டேஷனுங்க. அங்கே எல்லாமே தாழ்வான பெட்ரோல் ஸ்டேஷன் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஹை குவாலிட்டி. அதுக்கப்புறம் துபாய் அந்த பார்டர் வர்றப்போவே நமக்கு தெரியும், மேலே உள்ள அபுதாபியில் மேலே உள்ள அந்த லைட் இருக்குது இல்லைங்களா, போஸ்ட் லைட்டு, அது கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் லைட்டில் 6 விளக்குகள் வண்ணமயமான பிரகாசமான ஒரு சோடியம் அல்லது ஒரு எல்இடி லைட்டு மாதிரி ரொம்ப வெள்ளை கலரில் வெளிச்சத்தில் சூப்பராக இருக்குங்க. துபாய் எல்லையை தாண்டுறப்போ ரோட்டினுடைய கலரும் உங்களுக்கு மாறும். அந்த போஸ்ட் லைட்டில் உள்ள அந்த 6 பிரகாசமான விளக்குகள் 2 விளக்குகளாக மாறும். துபாயில் போகிறப்போ சோடியம் எல்லோ லைட்ஸ், அதாவது மஞ்சள் நிற சோடிய வண்ண விளக்குகள் இருக்கும். அது அந்தளவுக்கு நமக்கு ஒரு திருப்தியை தராது. ஒரு மாதிரியாக மங்கலான ஒரு மஞ்சள் வெளிச்சம்னாலே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அது ஒரு அந்தளவுக்கு திருப்தி இருக்காது. அபுதாபியிலேருந்து துபாய் பார்டரை தாண்டுறப்போ அபுதாபியை மிஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங், எமோஷ்னல் ஃபீலிங்கை கண்டிப்பாக அந்த பார்டரை தாண்டுறப்போ நமக்கும் ஏற்படும் இயற்கையாகவே. அந்த சாலைகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த சாலைகள் 4லிருந்து 5 ட்ராக், பொதுவாக 4 ட்ராக்கு, அந்த பெரும்பாலான நிறைய இடங்கள் உள்ள இடங்கள்லாம் 5 ட்ராக் போட்டு கன்வெர்ஜ் ஆகும். ஆனால் பெரும்பாலும் முக்கியமான இடங்களுக்கு எக்ஸிட் ஆகிறப்பெல்லாம் 5 ட்ராக் 6 ட்ராக் அந்த மாதிரி இருக்கும். பெரும்பாலும் 4 ட்ராக் ஃபுல்லாக. அந்த 4 ட்ராக்கில் இடது பக்கம் லெஃப்ட் மோஸ்ட்டாக உள்ளது ஸ்பீடு ட்ராக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் உள்ளது அடுத்தடுத்த ஸ்பீடு, வலது பக்கம் கடைசியாக உள்ளது ரொம்ப கம்மியாக ஸ்பீடு உள்ள ட்ராக். பஸ்ஸெலாம் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறப்ப இந்த வலது பக்கம் உள்ள கடைசி ட்ராக் தான் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. இப்போ துபாயில் ஒரு லேட்டஸ்ட் லா கூட கொண்டு வந்தாங்க. என்னென்னா, கடைசி லெஃப்ட் மோஸ்ட் ட்ராக் இல்லைங்களா, நீங்கள் இடது பக்கம் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ வேகமாக கார்கள் ஒன்று முந்தி செல்கின்றன ஓவர்டேக் பண்ணி. அந்த ஓவர்டேக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த லெஃப்ட்டில் உள்ள கடைசி ட்ராக்கு. அங்கே வாகனங்கள் தொடர்ச்சியாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டே போகக்கூடாது. ஒரு வாகனத்தை முந்திட்டு திருப்பியும் 2வது ட்ராக்குக்கு, இடது பக்கம் உள்ள 2வது ட்ராக்குக்கு, இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் உள்ள 2வது ட்ராக்குக்கு வந்துடணும். வரலன்னா ஃபைனு அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி செக் பண்ணுறாங்கன்னு தெரியல, என்ன மெக்கானிசம்னு தெரியல. துபாயில் அது ஒரு ரூல் வந்துருச்சு. ஆக்சுவலாக அபுதாபியில் எந்த அளவுக்குன்னு தெரியல, இல்லை யூஏ ஃபுல்லுமே இது அப்ளிகபிளானு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோட்ஸ்லாம் பார்த்தீங்களா. அப்படியே எப்கோ பெட்ரோல் பங்க் வந்துட்டாங்க. துபாய் பார்டரை தாண்டி எப்கோ பெட்ரோல் பங்கு. இங்கே நான் டீ குடிக்கலாம் அப்படின்னு வந்தால் இங்கே பார்க்கிங்கே கிடைக்கல. இந்த பெட்ரோல் பங்க் ரொம்ப ஃபேமஸ் எப்கோ. ஏன்னா இங்கே ஒரு மலையாள சேட்டனுடைய அழகான டீ கடை, சூப்பர் டூப்பராக ஒரு ஸ்நாக்ஸு, சூடான வடை, நல்ல உணவு வகைகள், டீ, அற்புதமான டீ எல்லாமே கிடைக்கும். ஆனால் இங்கே பார்க்கிங் இல்லாததுனால வண்டி டேரெக்டாக எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேங்க. ஆக்சுவலாக பார்க்கிங் வெளியில் அதற்கு உரித்தான இடத்துல போடாமல் வேறு இடத்துல போட்டால் ஒரு போலீஸ் வர நின்றுட்டு இருந்தார், ஃபைன் கீன் விழுந்துற போதுன்னு நான் கிளம்பிட்டேன். இங்கே பாருங்கள் அந்த பெட்ரோல் ஸ்டேஷனில் லாரிகள், வண்டிகள் எவ்வளோ நிற்குதுன்னு பாருங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட்.